God friends. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 12 வசனம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே ரட்சித்து விளங்க பண்ணினேன். நம்மளுடைய ரட்சகர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த மேசியாவை காணுவதற்காகத்தான் யூதர்கள் எத்தனையோ வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடங்கள் கிட்டத்தட்ட காத்திருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசிகள் சொல்லி, எலியா தீர்க்கதரிசிகள் சொல்லி எல்லாரும் எடுத்துரைத்து, மோசே நீங்க யாருன்னு எனக்கு காண்பீங்கன்னு அந்த மலையில், அவர் சீனாய் மலையில் கேட்கின்ற பொழுது அதை நீ கேட்பானேன் என்று சொல்லி தன்னுடைய பின்புறத்தை தான் காண்பித்தார். முன்புறத்தையோ நீ பார்க்க முடியாது என்று சொல்லி அதை தவிர்த்து விட்டார். அந்த முன்புறத்தின் அனுபவம் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நீங்கள் யார், உங்க பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது ஒருத்தருக்கு கூட இதுதான் என்னுடைய பெயர் என்று இயேசுவானவர் எந்த இடத்திலையும் சொல்லவே இல்லை. கர்த்தர் எந்த இடத்துல என்ன பண்ணல, வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா ஒரு ரட்சகர் நமக்காக வருவார், ஒரு மேசியா நமக்காக வருவார் என்று காத்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே மேசியா வந்தார், ரட்சகர் பிறந்திருந்தார், நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக அப்போஸ்தலர்களை உருவாக்கினார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு என்கின்ற அடையாளம் உடையவர் தான் என் ரட்சகர் என்கின்ற அடையாளத்தை உடையவளாய் இருக்கின்றோம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா நாம இன்னும் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது சொல்லி அதற்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா என்று சொல்லி நமக்குள்ளாக அந்த ஆயத்தம் இல்லாமல் இருக்கின்றது. நானே ரட்சித்து இருக்கிறேன், என்னை அல்லாமல் கர்த்தர் யார் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார் அல்லவா? நம்மளுடைய ரட்சகரை நாம் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம், ஏதோ விதத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ரட்சகர் வந்துட்டாரு, மேசியா வந்துட்டாரு, இவர்தான் என்று நமக்கு அழகாக எடுத்து ஒரு பரிசாக இயேசுவை கொடுத்திருக்கிறார்கள். அவரை வைத்து நாம் உலகத்தையே ரட்சிக்க முடியும். அவர் நம்மோடு நமக்கு கொடுத்திருக்கின்ற மீட்பு தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை கொண்டு நாம் இருக்கின்ற இடத்தை கலக்க முடியும், இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்த முடியும், எழுப்புதலை உண்டாக்க முடியும். அந்த தீ உங்களுக்குள் இருக்கின்றது, எனக்கும் இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டு நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? ஏதோ ஒரு விதத்துல இயேசுவுக்காக எழுப்பி பிரகாசிப்போமே, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்போமே, அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம், அநேகரை நாம் ஆயத்தப்படுத்துவோம். Have a blessed day. Praise be to God.